வணக்கம். G3 செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன். பல்லடத்தில் செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்கள் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். தஞ்சாவூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் News7 தமிழ் செய்தியாளர் நேசப்பிரபு மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதலுக்கு தொடர்புடைய அனைவரையும் கைது செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பத்திரிகையாளர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் அருகே அனைத்து பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள், சமூக வலைதள செய்தியாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்டோர் செய்தியாளர் நேசப்பிரபு தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு பத்திரிகையாளர்களுக்கு முழு பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். G3 செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து மதிவதனன். பல்லடம் ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வேண்டும். கைது செய் மற்ற கொலவெறி கும்பலை உடனே கைது செய். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். அத்தக்கு முறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடு. அலட்சியம் காட்டிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடு. வழங்கிட்டு பத்திரிகையாளர்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கிடு. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். இதுக்கெல்லாம் ப்ரூஃப் கிடையாது. ஏதோ 2 கேஸை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவர் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. ஆனால் அவங்க அசால்ட்டாக அந்த ஆடியோ கேட்டாலே தெரியும், அசால்ட்டாக வந்துட்டு எந்த ஏரியாவில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு திருப்பி அதே ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு நான் கிளம்பி வந்தேன். எனக்கு லாஸ்ட்டாக தான் எனக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த ஆடியோ கேட்டதுக்கு தான் வந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தாக்கப்படுறாங்க. இந்தியா அதாவது ஜனநாயகத்தின் 4வது சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட பாதுகாப்புக்கு முதல்ல உத்தரவாதம் வழங்கணும். இந்த விஷயத்தை தமிழக அரசு உடனடியாக செஞ்சு தரணும் அப்படின்னு கூறிட்டு வாய்ப்பு. பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். பத்திரிகையாளர்களின் ஆர்ப்பாட்டம். நீதி வேண்டும். பல்லடம் ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு நீதி வேண்டும். கைது செய் மற்ற கொலவெறி கும்பலை உடனே கைது செய். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். அத்தக்கு முறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். நடவடிக்கை எடு. அலட்சியம் காட்டிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடு. உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள G3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.